ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் கிராமத்து ராசா லாரி வாக்ஸ். நம்ம லாரிக்கு வந்துட்டோம். அதுவும் இப்போ 14 வீல் மாற்றிருக்கோம். நம்ம ஹைதராபாத்துக்கு லோடு ஏற்றிருக்கோம். என்ன லோடுனா, நம்ம வீட்டுக்கு பால் சீலிங் போடுவோம்ல, அந்த லோடு தான். ரொம்ப நாள் ஆச்சு வண்டி முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்தால் தான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். டம்மியில் உள்ள டயரு 2 மாதமாக இருந்ததுனால லிஃப்ட் ஆக்ஸில் உள்ள டயர் எடுத்து டம்மியில் தூக்கி போட்டுட்டு கிளம்புறோம். எங்கே நம்ம டயர் மாற்றிருக்கோம்னா தமிழ்நாடு பார்டர் பக்கத்தில் போகும்போது நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள ஒரு 2 அண்ணமாவை பார்த்தோம். ஜாலியாக இருந்துச்சு. அவங்க ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காங்க. அவங்க பம்பாய் போகிறாங்களாம். நம்ம பெங்களூர் தான் போகிறோம். அவங்க கூட டீ குடிச்சிட்டு ஜாலியாக வந்து எடுத்துகிட்டு கிளம்புறோம். பம்பாய்க்கு வந்து அவங்க டைமிங்களோடு இருக்கிறதுனால அவங்க விரட்டி போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மைலேஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு விட்டு ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஏற்றி போக வேண்டியதான். கர்நாடகா ஆர்டிஓ பக்கத்தில் வந்துட்டோம். உள்ளே போய் எல்லாத்தையும் வந்துட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி போயிட்டுருக்கோம். சரியான மேடு, ரொம்ப வண்டி திணறி தான் ஏறிச்சு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. வந்து பாயாவத்துக்கு ஃபஸ்ட்டு டெலிவரியை இறக்க விட்டாங்க. 10 மணிக்கு தான் இறக்குனாங்க. ஆனால் நான் 3:45 வந்துட்டேன். 10 மணிக்கு தான் வருவேன் இறக்குவேன்ட்டாங்க. சரி ஓகே வாங்க இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் படுத்து வாங்கிட்டு வந்தோடனே பாயை அவுத்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இறக்கி முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு. செம்ம டிராஃபிக்கு பெங்களூரில். நெக்ஸ்ட் பாயிண்ட் போகிறதுக்கு வண்டி ஊந்து தான் போச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம 12:30 வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து லோடு மணி வந்து 5 மணிக்கு தான் இறக்க ஆரம்பித்தாங்க. 9 மணிக்கு தான் இறக்கி முடித்தாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.